அதுல. எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி இல்ல, ஒரு ரவுடிய பிடிக்கிறத தடுக்கிறீங்களாவே. எரிமலை வெடிச்சு பார்த்ததுலவே நீங்க யாருக்கிட்ட தப்பிக்க பாக்க. பாறைக்கு பாம்பு வச்சிருக்கான்னு எந்த பக்கியாவது சொன்னீங்களால? அதெல்லாம் ஒரு பஞ்சு டயலாக்வே. என்ன முனியாண்டிய பிடிக்க மாறுவேசா? அவன் கல்குவாரியில் இல்ல மண்குவாரில இருக்கானா? ஏம்ல மாத்தி சொன்ன? ஒரு வார்த்தை பிள்ளையா போச்சு. உன் வார்த்தை பிள்ளை என் வாழ்க்கையவே பிள்ளையாக்கிருச்சேல. உங்க ஷூ முன்னால கிழிஞ்சிருக்கியா? முன்னால ஷூ கிழிஞ்சுதான் நீங்க பாத்தீங்க, என் பின்னால ஷூ கிழிஞ்சு நீங்க பாக்கல. எஸ்ஐ வராரு. வணக்கம் சார். சார் வாயா எரிமலை, சார் என்ன உடம்பெல்லாம் பஞ்சராய் கிடக்கு? சார் கல்குவாரில போய் மாட்டினீர் போல இருக்கு. என்னைக்கு அந்த பாட்டை மறக்கியோ அன்னைக்கு தான் நீ விலகுவ. சார் எமோஷனல் ஆகும்போது தானா அந்த பாட்டு ஒலிக்குது, நான் என்ன பண்ண முடியும் சார்? என்னையா கேஸ் இது? சார் தெய்வ செயல் பொறுத்து பயிலுவ சிம்பிள் ஹர்ட் கேஸ் சார். சார் இவன் என்ன கை நீட்டி அடிச்சுட்டான். இவன் மேல கேஸ் போட்டாவணும் சார். நீ ஏன் அவன் அடிச்ச? ஐயா இவன் தண்ணி போட்டு வந்து என் பஞ்சாதிய அந்த மூளை இந்த மூளை வாய்க்கு வந்தபடி வெய்துட்டாயா. நான் வைதா திருப்பி என்ன வைய வேண்டியதானே. இவன் மேல என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணா நீ கேஸ் போடணும். நீ கீழ் கோர்ட்டு மேல் கோர்ட்டுன்னு எந்த கோர்ட்டுக்கு போனாலும் உன்னை விட மாட்டேன். இவன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும் சார். உன்னை யார் அடிச்சாலும் கேஸ் கொடுப்பால, அப்ப என்னையும் சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடு. சார் நீ வீம்புக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்ப, நாங்க எஃப்ஐஆர் போட்டு உன்னை ஜீப்ல ஏத்திட்டு தூத்துக்குடி கோர்ட்ல இருந்து நல்லூர் வரைக்கும் பவனி வரணும். அதுக்கு டீசல் 2 போலீஸ் அவங்களுக்கு சாப்பாட்டு படி கோர்ட் டைம்னு கவர்மெண்ட் தட்ட சொல்லுது. நீ திமிருக்கு தண்ணியை போட்டு அவன் முன்னாடி அசிங்க அசிங்கமா ஏசுனா அடிக்காம என்ன அனத்துவானா? ஆனா அந்த நாக்குல வச்சு அரைஞ்சிரு. கைய கொடுவே, கைய கொடுவே, கெட்டிப்பிடி கெட்டிப்பிடிங்கறல. இனிமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இப்படியே வீடு போய் சேரும். சரிங்க. ஏன் சார் வர்ற கேஸையெல்லாம் இப்படி சமாதானப்படுத்தி அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தேன்னா பிறகு எதுக்கு ஸ்டேஷனிங்க? சொந்த ஊர்ல எஸ்ஐயா இருந்துட்டு தெரிஞ்சவன் சொந்தக்காரன் எல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்காக கேஸ போட்டா நல்லாவாயா இருக்கும்? அது சரி, கம்மியா தானே கேஸ் வருது, எதுக்கு இந்த ஊருக்கு ஸ்டேஷன்? கவர்மெண்ட்டே ஸ்டேஷன் இழுத்து முடிப்பிட்டான்னா பிறகு அரசு விருது வாங்கணுன்ற என் ஆசை எப்படி நிறைவேற? என் ஆசை நிறைவேறுமே. உங்க ஆசையா? அது என்னது? ஆமா, மளிகை கடை வைக்கிறதா என் ஆசை. எங்க அப்பாவோட பிடிவாதத்துக்காக தான் இந்த வேலையில வந்து சேர்ந்தேன். நீ சொல்ற மாதிரி நடந்தா எங்க முருகன் ஸ்டோர்ஸ முருகன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸா மாத்த போயிருப்பேன். என்னாச்சு, நீங்க வாட்டுக்கு போயிருவீங்க, நாங்க என்ன பண்ண? நீ அங்க வந்து பொட்டலம் போடு. பொட்டலம் போடுறதா? வேமா கட்டு. ஒரு கிலோ அரிசி பிடிக்க தெரியல, நீங்க வந்துட்டு என்ன பிடிக்க போற? சார் என்ன இது, கடையை மாத்திரன்னு சொல்லிட்டு உடைய மாத்திட்டு வந்து நிக்கிறீங்க? நம்ம ஊருக்கும் வரண்டியலுக்கும் ஃபுட்பால் மேட்ச் இருக்கு, நான் கிளம்புறேன். நீ ஸ்டேஷன் பாத்துக்க. சார் டியூட்டி நேரத்துல விளையாட போறியே, இதை நான் கடுமையா ஆட்சேபிக்கேன். நமக்கெல்லாம் ஏதியா டியூட்டி டைம்? ராத்திரி 2 மணி நாளும் பிரச்சனை போய் நிக்கணும். தீபாவளி பொங்கல் அடிதடினா ஓடணும். எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் லீவ் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு லீவ் இருக்கா? இல்ல சார். அப்ப எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் விளையாடலாம், தப்பு இல்ல. எஸ் சார். தம்பி துரைசிங்கம் பாதி ஓட்டர் வேலைக்கு படிக்கிறீங்களோ, இவ்வளவு வெயிட் தூக்குறீங்க? ஏல எரிமலை 2 நாளா உன்ன ஆளே காங்கல. ஆமா, மாசம் 28 நாள் உங்க வீட்ல தானே திங்க, ஒரு 2 நாள் சொந்த வீட்ல திங்க கூடாதா? கணக்கெல்லாம் சீக்கிரம் சரி பண்ணாதானே காலைல சிடிஓ ஆபீஸ் எடுத்துட்டு போணும்ல. மத்தியானத்துக்குள்ள முடிச்சிடலாம். என்ன என்னாச்சு, கணக்கு பிள்ளைய நீங்களுமா சேர்ந்து மளிகை கடையை பெட்டி கடையாக்க பிளான் போடுறீங்களோ? வாயில வசம்பு வச்சு தைக்க இல்ல. எத்தனை நாளைக்கு தான் நீ ஏட்டா இருக்க போற? ஆமா, எனக்கு 8 வருஷம் ஆச்சு, இன்னும் ஏட்டு. உங்க மகனுக்கு 3 வருஷம் தான் எஸ்ஐயா இருக்காரு. எனக்கு வெறும் 7500 தான் சம்பளம், அந்த ஆள் 12500 வாங்குறாரு. சைட்ல எதுவும் வாங்க விட மாட்டேங்கிறாரு. என் புள்ளைய பத்தி ஏதா தப்பா பேசுனேன், காப்பில உப்பளி போட்டுருவேன். நீ ஏன் இன்னும் ஏட்டா இருக்குன்னு தெரியணும், அவ்வளவுதானே. கடைக்கு போன் போட்டு லோடு வந்துருச்சான்னு கேளு. சொல்லுடே. லோடு வந்துருச்சா? வந்துருச்சுடே. வந்துருச்சான். எத்தனை மணிக்கு வந்துச்சுன்னு கேளு. 3:30 மணிக்கு வந்துச்சு. எத்தனை மூடை வந்துச்சுன்னு கேளு. என்னாச்சு, எல்லா கேள்வியும் ஒரே தடவை கேட்க மாட்டீங்களா? ரெடியா? ஐயா துரசிங்க, சொல்லுங்கப்பா. கடைக்கு போன் போட்டு லோடு வந்துச்சான்னு கேளு. இதோ கேக்குறேன்ப்பா. ஐயா உட்கார்ந்து பேசு. விடிகால மணி 3:00 தான் லாரி வந்துச்சான். மொத்தம் 48 மூடை. பருப்பு 5, உளுந்து 4, அரிசி 22, மல்லி 2, மிளகா 4, வெள்ளம் 5 கூட கருப்பட்டி கொட்டா 6. SRS லாரி சர்வீஸ் தான் வந்துச்சாமா. அதான் நீங்க கணக்குப்பிள்ளையோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டு அப்புறமா கடைக்கு வந்தா போதுன்னு சொல்ல சொன்னா. சரி, பொண்ணாக்கு மிஸ் ஆயிருச்சு. எரிமலை, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். நீ 20 போன் போட்ட, அவன் ஒரு போனை போட்டு 20 பதில சொல்றான். அதனாலதான் நீ ஏடா இருக்க, அவன் எஸ்ஐயா இருக்கான். எரிமலை ஐயா, அந்த ரூமை திறந்து அக்யூஸ் கூட்டிட்டு வா, கோர்ட்டுக்கு போகணும். வீட்டுக்குள்ளேயே பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கானுவ. வால வா, திங்கிறது தூங்குறது எல்லாமே எஸ்ஐ வீட்ல. வேற எப்படிலாம் உங்களுக்கு போலீஸ்ல பயம் இருக்கும்? இல்ல, அவனை சாப்பிட வச்சு கூப்பிட்டு போ. நன்றி. வர்ற பிரியாணியும் பீரும் வாங்கி தரேன். வார போல. என்ன தம்பி வீட்டுக்குள்ள கைதி அடைச்சு வச்சிருக்கிய? நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன் பாதுகாப்பு கிடையாதுன்னு, எல்லாம் ஓடு போட்ட கட்டடம். அதான் முக்கியமான கைதிகள்லாம் வீட்டில் அடைச்சு வச்சிருவேன். தாள் இருக்கானே 10 பேருக்கு எதிர்ப்பா சாட்சி சொல்ல வேண்டியவா, பத்திரமா இருக்கணும்ல.
அப்பா வரேன்ப்பா. சரிப்பா. பஞ்சர் எடுத்துவே தூத்துக்குடி கோட்டையும் கைதிகளை கூட்டிட்டு போனோம். தெரியுமில்ல, நான் முன்னால போய் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கூட பேசிட்டு இருக்கேன். Okay, sir. நீ கைதிகளெல்லாம் பஸ்ல ஏத்திட்டு பத்திரமா வந்து சேரு. எஸ் சார். என்னையாது இவனையெல்லாம் பஸ் சீட்டு கம்பியோட சேர்த்து கட்டி வச்சா எப்படி சீட்டே பிச்சுக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுவான் சார். மரியாதை அவனை பஸ் கம்பியில லாக் பண்ணு. சார் காட்டாத்து வெள்ளத்தை கை போட்டு தடுக்காதீங்க. பெர்மிஷன் மட்டும் கொடுங்க, மத்தத வேடிக்கை பாருங்க. சரி, எதையோ பண்ணி தொலையும். ஓகே சார். ஏய், என்ன லுக்கு நீ ரவுடி, நான் போலீஸ்ல சென்ட் ஃபேக்டரியே மூடல. ஷட் அப். நான் ஒன்னு சிரிப்பு போலீஸ் இல்ல. அப்பா அவுத்து விடுவேன். ஒண்ணுக்கு இருக்கணும். உனக்கு 2கே வந்தாலும் அவுத்து விட மாட்டேன். ஏன்னா பஸ் நிக்காதுல. நிக்கும் பாரு. எப்படி எப்படி நிறுத்தினா பாத்தீரா? ஆமா ஐயா. ஐயோ, எடே எழுந்து ஓடுறானே. ஏ ஜெயபாலு, ஐயோ இவன் எனக்கு பால் ஊத்திடுவான் போல இருக்கல. ஏ விடுறா, இல்ல விடுல. ஐயோ அக்யூஸ்ட் அடிக்க சொன்னா அதிகாரியா அடிமண்டையார அடிக்கிறீங்க. ஏன் டிக்கில இருந்து நெருப்பா போகுதே? என்னவே சட்டிகரன வாசம் வருது? அது சட்டி இல்லையா, ஏன் சட்டியா? சுடர்மணியில சுடர் மட்டும்தாவே இருக்கு, மணிய காணோவே. போலீஸா இருந்து எனக்கு சம்மா ஓட முடியல. யாருவே உனக்கு வேலை கொடுத்தது? சட்டத்தை கையில எடுக்கேன்னு சொல்லுவாங்க, இவன் இடுப்புல எடுத்துட்டாயா? தண்டை எஸ்கேப் ஆயிடுவா. லத்தி சார்ஜ். நாம 2 பேருமே ஒண்ணு மண்ணாதானையா உருண்டு புரண்டு வந்தோம். நான் இப்படி கிழிஞ்ச போஸ்டர் மாதிரி தொக்குறேன், நீ இப்படி கம்பீரமான கட் அவுட் மாதிரி நிக்கிற. எப்படியா? நீங்க வெறும் போலீஸ், நான் ரவுடி சார். இந்தாங்க சாவி. பேத்தி எடுத்ததுக்கு பிறகு என்னால பேத்தா சாகு, பாடிய தூக்குங்கள.